நிலைவாழ்வை நோக்கி தவக்காலத்தின் 3ஆம் நாள் தியானம். பேதுருவின் மாற்றம். பேதுரு ஒரு மீனவன். இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் இல்லாத நிலையில் விடிய காலையில் வலைகளை அலசி கொண்டிருந்தார். இயேசு கரையில் நிற்கிறார். திரளான மக்கள் இறைவார்த்தையை கேட்க அவரை நெருங்கிக் கொண்டிருக்கின்றனர். இயேசு பேதுருவின் படகை தெரிவு செய்து அதில் ஏறி பேதுருவை கொண்டு படகை சற்று தள்ளும்படி செய்து வார்த்தையை கற்பித்தார். பின் பேதுருவிடம், ஆழத்திற்கு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சற்று தயக்கத்துடன் பேதுரு அவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். பேதுருவின் உடைமையாகிய படகை இயேசு பயன்படுத்தினார். இதற்கு பேதுரு இடம் கொடுத்தார். இதன் பிரதி உபகாரமாக கூட இயேசு திரளான மீன்களை பிடிப்பதற்கான வழியை காண்பித்து அவரை பிரமிக்கச் செய்திருக்கலாம். இயேசுவின் இச்செயற்பாட்டை காண்கின்ற போது அல்லது அதை அனுபவித்த பேதுரு உடனடியாக அவரின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். இயேசுவின் கரங்களிலிருந்து உதவிகளை பெறுகின்ற போது தன் நிலை உணர்கிறார். நான் தகுதியற்ற பாவி, உம்மருகில் நிற்க அல்லது உம்மிடமிருந்து பிரதி உபகாரங்கள் பெற என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்கின்ற உணர்வடைகிறார். நூற்றுவ தலைவன் தன் வேலைக்காரனை அனுப்பி, நீர் என் வீட்டிற்கு வர நான் தகுதி உடையவன் அல்ல, எனக்கு பணிவிடை செய்ய பலர் இருக்கின்றார்கள், இருப்பினும் உம்மை ஏற்கும் அளவிற்கு நான் தகுதியானவன் அல்ல என்ற உணர்வு இயேசுவை தொட்டது. இங்கு பேதுருவின் இந்த உணர்வு பூர்வமான வார்த்தைகள், நான் பாவி, உம்மண்டை நிற்க நான் தகுதியற்றவன் என்ற உணர்வு அவரை நித்திய ஜீவனை நோக்கிய பாதைக்கு தலைவனாக்கியது. இந்த இயேசுவிடமிருந்து பல காரியங்களை பெறும் நாம் எம்முடைய தகுதியின்மையை உணர்ந்து அவரிடத்தில் எம்மை அர்ப்பணிப்போமா? நிலைவாழ்வை நோக்கிய பயணத்தில் எம்மையும் இணைத்துக் கொள்வோமா? ஆண்டவர் இயேசு நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.